ஹலோ நேயர்களே, இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் பார்த்தீங்கன்னா காளியம்மாவை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க. கோர்ட்டுக்கு கொண்டு வந்தோடனே அவங்க சித்தப்பா பையனும் கோர்ட்டுக்குள்ளே நிற்கிறாங்க. கோர்ட்டுக்குள்ளே நின்ன உடனே நம்ம காளியம்மாவை பார்த்து அவங்க பையன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்படி. உடனே நம்ம காளியம்மா கேட்குறாப்படி, என்னடா மவனே ரொம்ப ஃபீல் பண்ணுறியா? நீ ஃபீல் பண்ணுறத விட அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தில் இருக்கிற 3 பொண்ணுங்களும் அவங்களால எதுவுமே பண்ண முடியலைங்கிற ஒரு சோகத்தில் தான் நான் இருக்கிறேன். நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அந்த கடைசி நேரத்தில் அந்த டிரைவர் ராஜா வந்து அவங்கள எல்லாத்தையும் காப்பாற்றிடுறான் அப்படின்னு சொல்லி காளியம்மாள் ரொம்ப வருத்தத்தோட கோர்ட்டில் இருந்துட்டு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் சித்தப்பாவும் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ராஜா பையன் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த மைதிலியை கடத்தி கொண்டு போய் எங்கேயோ வச்சுருந்தேன், ஆனால் அப்பயும் அவன் மோப்பம் முடிச்சுட்டு மைதிலியை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜட்ஜ் ஐயா உள்ளுக்குள்ளே வராரு. அப்போ நம்ம காளியம்மாளோட கேஸ் லிஸ்ட்டை படித்து பார்த்துட்டு மேலேயும் கீழேயும் காளியம்மாளை பார்க்குறாங்க. உடனே நம்ம ஜட்ஜ் ஐயா சொல்கிறாரு, உங்கள் கேஸை படித்து பார்த்தேன், அதில் கொலை முயற்சி செய்யப்பட்டதாக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்குன்னு சொல்லி காளியம்மாளை பார்த்து கேட்குறாரு நம்ம ஜட்ஜ் ஐயா. உடனே நம்ம ஜட்ஜ் ஐயா, உங்களோட விசாரணை என்ன முடியாதனால உங்களை 15 நாள் நீதிமன்ற காவலில் இருக்கிறன்னு சொல்லி ஜட்ஜ் ஐயா உத்தரவிடுறாரு. உடனே அங்கே இருக்கவங்க எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரியோட மாமியாருக்கு மட்டும், அதாவது டிரைவர் தம்பி ராஜாவோட பாட்டிக்கு மட்டும் அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே காளியம்மாள் ரொம்ப அதிர்ச்சியாகி ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க அவங்க மையன்கிட்ட, என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு இன்னும் கோபம் அதிகமாக தான் வரும். அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தையும் நான் ஜெயிலுக்கு போகிற காரணமாக அந்த ராஜாவையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஜீப்பில் ஏறி ஜெயிலுக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் தம்பி ராஜாவும் அவன் பொண்டாட்டி ரொம்ப ரொமான்ஸில் இருக்காங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி எங்கள் அம்மாவை ஜெயிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி என்று ஒய்ஃபு வந்து நம்ம ராஜா கிட்ட சொல்கிறாப்படி. நம்ம ராஜா சொன்ன மாதிரியே சாமுண்டீஸ்வரியை, அதாவது அவங்க அத்தையை எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சிட்டாரு. அதுக்காக அவங்க பாராட்டுறதுக்காக நிறைய பேர் வந்து மாலை போடுறாங்க. உடனே சந்திரா வந்து ஆப்போனன்ட் பார்ட்டிக்கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் நீங்கள் சவால் விட்ட மாதிரி அவங்க வீட்டில் வந்து வேலை செய்யணும்னு சொல்லி டிரைவர் ராஜா எங்கள் அக்கா கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் கதையை கொண்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குள்ள இன்னும் விரோதம் அதிகமாகவும் அடிச்சுக்கிற மாதிரி ஆகும். இது அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாய் வியூவர்ஸ். ஹலோ நேயர்களே, இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் பார்த்தீங்கன்னா